துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகாதனால நிறைய ஒரு இஷ்யூஸ் இருக்குது, பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நான் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு தடையாக கூட இருக்குது. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் அதை போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இந்த படம் ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் அந்த படத்தை சார்ந்த அந்த பண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை செட்டில் பண்ணாமல் நீங்கள் அங்கே போகிறீங்கன்றதுனால அந்த படத்தை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சாருக்கும் தெரியும். ஆனால் அவர் அதை பற்றி இல்லை உங்க கூட நான் ஒர்க் பண்ண விரும்பலன்னு அவர் ஈஸியாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு அந்த வாய்ப்பு மறுபடியும் கிடச்சிருக்காது. சார் இந்த மாதிரி இருக்குது சார், நான் அந்த படத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை முடிக்கிறதுக்கும் நான் நடித்து நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த படத்தை நான் ரெடி பண்ணி சென்சர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயர்னா போன வாட்டி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அண்ட் இந்த சம்மரில் அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும், அதுக்குள்ள எல்லா வேலைகளும் நான் பார்த்துட்டேன், 2-3 விஷயங்கள் கோர்ட்டில் இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணிவிடுவேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். இல்லை பண்ணலாம், வில் டூ இட் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அதனால தான் எனக்கு இது மெயினாக ஒரு பயங்கர ஒரு நல்ல விஷயமா நான் அதை பார்த்தேன். இது கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் அப்படின்னு.